வாடிவாசல் வரணும் வரணும் வரணும்னு எதிர்பார்க்கிற ஒரு ஆடியன்ஸ் நான் வந்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட 60 வருடங்கள் தமிழில் இலக்கியம் என்று கருதப்படுகிற ஒரு பொன்னியின் செல்வனுக்கு 60 வருஷத்துக்கு அப்புறம் 65 வருஷத்துக்கு அப்புறம் மணிரத்னம் சார் அதுக்கு உயிர் கொடுத்தார். உயிர் கொடுத்தாருன்னா அது ஒரு வேற வெர்ஷன் ஆஃப் ஒரு மீடியத்தில் கொண்டு ஒரு எக்ஸ்ட்ராடனரி விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணார். அந்த மாதிரி 60 வருஷமா என்று தமிழில் கருதப்படுகிற ஒரு கிளாசிக் என்று கருதப்படுகிற ஒரு வாடிவாசல் அதை எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வெற்றிமாறனுக்கும் சூர்யாவுக்கும் தானு சாருக்கும் வந்துச்சு. எனக்கு வெற்றிமாறனை பற்றி தெரியும். கடும் உழைப்பாளின்னு சொல்ல மாட்டேன், பெரும் உழைப்பாளி. கிட்டத்தட்ட ஒரு மேட்னஸ் உடைய உச்சத்தை போயிட்டு அப்படியே தொட்டு தொட்டு நக்கிட்டே வருவாங்க ஒரு பெரிய படைப்பாளர். இஸ் நாட் சும்மா அப்படி இருக்க மாட்டான். எப்போ கூட நான் என்ன புக்கு கேட்பேன்னா, யூ வில் ரீட் சம்திங் அபவுட் வெரி பொலிட்டிக்கலி வெரி பொட்டன்டான புக்கு. வில் நெவர் சாட்டிஸ்ஃபை வித் ராம் காம், இதெல்லாம் இது பண்ண மாட்டான். ஸோ இந்த படம் வாடிவாசல் ஒரு கிளாசிக் அன்று தமிழில் கருதப்படுகிற ஒரு படம். கிரேட் புக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு வார் அண்ட் பீஸ் மாதிரி சொல்ல மாட்டேன். பட் இது தமிழில் வந்த ஒரு கிளாசிக். இந்த வாய்ப்பு இது வெற்றி கிடைச்சது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இந்த படத்தை சூர்யா பண்ணும்போது ஒரு பெரும் அழகுனவன் சூர்யா, ஒரு பெரிய அறிவாளி வெற்றிமாறன், ஒரு அழகுனம் அறிவாளி சேர்ந்த அந்த படம் எப்படி இருப்பாங்க. அந்த படத்தை வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். வெற்றிமாறனுடைய மிகச்சிறந்த படமாக வாடிவாசல் அமையும், சூர்யாவின் மிகச்சிறந்த படமாக வாடிவாசல் அமையும். இந்த மாதிரி எல்லாம் சொல்றேன், நம்புறேன். சீக்கிரம் படம் ஆரம்பிக்கிறதுக்காக நான் வெற்றியை தாழ்ந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்.